ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ராவி ப்ரோக்ராம் 5வது நாள். இந்த 5வது நாள் என்ன பார்க்க போறோம்னா பயோ ஃபெர்டிலைசர் உயிரினம். இப்போ உயிரத்துல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா திரவ பொட்டாஸ், ஃப்ரெட்ஜூரியா, ஆரஞ்சா. இது மெயினா எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கரும்பு, மக்காச்சோளம், டாப்பியோக்கா பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற பாஸ்பேட்டை இன்க்ரீஸ் பண்றது. மண்ணில் பாஸ்பேட் இல்லைனாலும் பாஸ்பேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை பாஸ்பேட் இருந்து கரையாம இருந்தாலும் இது யூஸ் பண்றதுனால பாஸ்பேட்டை கரைச்சிருவாங்க. மெயினா ஓவராலா 30-35% எல்லா கிராப்லயுமே ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா மெயினா சீடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கும் நான் மெயினா சேர்த்து அப்புறம் ஒட்டுக்கா சொல்லிடுறேன். அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா சூடோமோனஸ். இதே இதுக்கு மண்ணில் இருக்க ஜிங்க அதிகம் பண்றதுக்கோசரமும் ஜிங்க் அதே மாதிரி கரையாம இருந்துச்சுன்னா ஜிங்க கரைக்கிறதுக்கோசரம் இதை யூஸ் பண்றாங்க. இது அதே மாதிரி 20-25% எல்லா கிராப்புக்குமே ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா ரைஸ்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ரைஸ்ல ஜிங்க் டெஃபிஷியன்சி நடக்கலாம். ஜிங்க் டெஃபிஷியன்சி நடக்கிறதுனால ரைஸ்ல பாத்தீங்கன்னா கைரா டிசீஸ் வருது. இந்த கைரா டிசீஸ் ஓவர் கம் பண்றதுக்கோசரம் தான் இதை நம்ம மெயினா யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுறேன். அதாவது இதுக்கும் நம்ம முன்ன பார்த்த திரவ பொட்டாஸ் ரெண்டுக்குமே ரெக்கமெண்டேஷன் ஒரே இதுதான். அதனால ஒட்டுக்கான ஒரே இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சீடு ஒரு ஏக்கர் எவ்வளவு வேணுமோ அந்த சீடு எடுத்து வச்சுங்க. அப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்ச கஞ்சி அது ஆற வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் அது கூட இதை 50 ml ஆட் பண்ணிக்கிங்க. 50 ml ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த சீடு எடுத்து வச்சிருக்கீங்களா அதை இந்த கஞ்சியில போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு இதை வெளியே எடுத்து ஒரு அரை மணி நேரம் சேவ் பண்ணிடுங்க. அதாவது நிலவான நேரத்துல காய வச்சுங்க. காய வச்சுட்டு இந்த மாய்ச்சர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சீடு எடுத்து வச்சிருங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நாட்டுக்கு எப்படி நீங்க இது அப்ளை பண்ண போறீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கான நாட்டை எடுத்து ஒரு இடத்துல 40 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. 40 லிட்டர் தண்ணியில 150 ml இந்த பயோ ஃபெர்டிலைசரை ஆட் பண்ணிட்டு அந்த நாட்டை ஒரு அரை மணி நேரம் அந்த பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம அப்புறம் வயல டன் பண்ணிடும். அப்புறம் சைடா நீங்க காட்டுக்கே அடிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 200 ml அது எவ்வளவு இந்த பயோ எவ்வளவு பார்த்து போட்டு ஊதிங்க. அப்புறம் ஃபெர்டிலைசர் நீங்க இந்த ட்ரிப் இரிகேஷன் அதிலே ஓடுறது. அதுல 15-45 இந்த 45 நாள் இடைவெளியில ஒரு லிட்டருக்கு 1 ml பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூட்ரிசாப். இந்த நியூட்ரிசாப் என்ன அப்படின்னா சீவீட் அப்படின்றது மொத்தம் 3 இருக்கு. ரெட் ஆல்கே, ப்ளூ ஆல்கே, கிரீன் ஆல்கே மொத்தம் 3 இருக்கு. அதுல நியூட்ரிசாப் எதை வச்சு இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெட் ஆல்கே வச்சு தயாரிச்சிருக்காங்க. இந்த நியூட்ரிசாப்போட நன்மைகள்னு சொல்ல போனா நிறைய இருக்கு. இந்த நியூட்ரிசாப் என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். நியூட்ரிசாப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டிங் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு. IAA, சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்புறம் ஹை ஆஃப் பொட்டாசியம் கண்டென்ட். இந்த பொட்டாசியம் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அதிகமா உதவுது. அப்புறம் இந்த பிளான்ட் சாப் நியூட்ரிசாப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இது கிராப் விகர் இன்க்ரீஸ் பண்ணுது, ஃப்ரூட் ஈல்டு, அதுக்கப்புறம் பட்ஸை நல்லா இது பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த நியூட்ரிசாப்போட கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஃப்ரெஷ் மெரைன் ரெட் ஆல்கே மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கல்டிவேட்டட் ஃப்ரெஷ் மெரைன் ரெட் ஆல்கே யூஸ் பண்ணிருக்காங்க. இது 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல கலந்து 1 லிட்டர் 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல கலந்து 30th and 60th டேல இது அப்ளை பண்றோம். இது ஷார்ட் டியூரேஷன் அண்ட் லாங் டியூரேஷன் 2 கிராப்ஸ்மே அப்ளை பண்ணலாம். மெயினா என்னென்ன கிராப்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ரைஸ், வீட், அப்புறம் பல்சஸ், இந்த மாதிரி மெயினான கல்டிவேட்டட் கிராப்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல இது எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 600 to 650 வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ஒரு கம்மி விலையில அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு இது லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர். அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒகான் ஜெல். அங்க 2 பேர் எடுத்து பண்ண நினைச்சுக்க முடியாது, எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. இப்படி வச்சு அதை பத்தி பேசுறேன். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சாயிலோட ஒரு கண்டிஷனர். இது எதனால செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஆல்கே, ரெட் ஆல்கேனால செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது என்ன பண்ணா சாயில் அப்ளை பண்ணும்போது கிராப்போட ஜெர்மினேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் சாயில் பாத்தீங்கன்னா கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னா உள்ள இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். சோ ஆர்கானிக் கார்பன் ஜாஸ்தியாக காட்டி சாயிலோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது யூஸ் பண்ற காட்டி ஃபிளவரோட இனிஷியேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் ஈல்டு 35% இன்க்ரீஸ் பண்ணும். மெயினா பாத்தீங்கன்னா சாயில் அப்ளை பண்ணுவாங்க, வேற எதாவது மீன்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க. மெயினா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இது ஹியூமினால் கோல்டு.
இதை பத்தி நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஹியூமிக் ஆசிடால செய்யப்பட்ட ஒரு பயோ ஃபர்டிலைசர். இது என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து தண்ணியில டிசால்வ் பண்ணி ஃபோலியார் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலியமா வந்து பார்த்தா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, சாயில்ல உள்ள ஜெர்மினேஷன் ஆக்சிலேட் ஆகும். அப்புறம் வந்து சீட்லிங்கோட விகரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ரூட்டோட க்ரோத் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்புறம் வந்து ஈல்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்புறம் மெயினா வந்து பார்த்தா ரவுட் டைம் வந்து பார்த்தா பிளான்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா 1% ஹியூமிக் ஆசிட், அது போக வந்து பார்த்தோம்னா 99% பால் வந்து நெமில் பயிர் இருக்கு. இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். சோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரவ அசோஸ்பைரிலம். திரவ அசோஸ்பைரிலம் வந்துட்டு அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு பனானா, அப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மக்காச்சோளம், அதுக்கப்புறம் சுகர் கேன், இந்த 4 கிராப்புக்கும் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இதோட மேஜரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வளிமண்டலத்துல இருக்கிற தலைச்சத்தை வந்துட்டு பயிருக்கு எடுத்து கொடுக்குது. வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்குது. என்னென்ன ஹார்மோன்ஸ் பார்த்தோம்னா ஐஏஏ, ஆக்சின், அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கிராப்புக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா சாதாரணமா இதை யூஸ் பண்றதுனால 10 to 25% ஈல்டு வந்து அதிகமாகுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா வேர் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிர்களை வந்துட்டு பெருகுது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரவ பாஸ்போ பாக்டீரியா. திரவ பாஸ்போ பாக்டீரியா மேஜரா என்னென்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா பனானா, கிரவுண்ட்நட், அந்த மாதிரி கிராப்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மேஜரான பயன்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு மணிச்சத்தை வந்துட்டு கிராப்புக்கு வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி ஈல்டு வந்துட்டு 10 to 35% வந்துட்டு ஈல்டு வந்து அதிகப்படுத்தும். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு எந்த கெமிக்கல்ஸோடையும் இன்செக்டிசைட்ஸோடையும் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்ப ஓபன் பண்ணாலும் அந்த பயோ ஃபர்டிலைசரை அப்பயே முடிச்சற மாதிரி பாத்துக்கணும். அப்படியே ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வைக்க கூடாது. அப்புறம் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் வந்துட்டு 20 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இங்க இருக்க எல்லா பயோ பார்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் விழிப்புணர்வு இல்லை. அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வேளாண் துறையில வந்து மானியம் தராங்க பயோ ஃபர்டிலைசருக்கு. இந்த மானியத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மர்ஸ், அப்புறம் அந்த அக்ரி சம்பந்த லேபர்ஸ் எல்லாம் வந்து பயனடையலாம். இது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதே வந்து அவங்க இருக்க பகுதியில் ஏடி ஆபீஸ், அப்புறம் வந்து அவங்க ஏஓ எல்லாத்தையும் விசாரிச்சா இது மானியங்கள் கிடைக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். So do like, share and subscribe.